அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கு அப்டேட்ஸ் ஏர்டெல் சில பிளான்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். கிராஃப்டன் இன்னொரு இந்தியன் கேமிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். கூடவே ரெட்மி அண்ட் ஷாமி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வர்ச்சுவல் ரேம் இந்த ஃபீச்சர் வரப்போகிறதா தெரியுது. எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 567 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கிராஃப்டன் இந்தியாவில் வந்து பேட்டில் கிரவுண்ட் லான்ச் பண்ணி ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய அடுத்த மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கேமிங் ஸ்ட்ரீமிங் கம்பெனியை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. இது வந்து வீடியோ கேம்க்கான ஒரு பிக் பிளாட்ஃபார்ம் லோகோ இந்த கம்பெனி பேர். இதில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $9 million வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமிங் கம்பெனி மூலிமா லைவ் ஸ்ட்ரீமிங் இவங்க பாப்புலரைஸ் ஆக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்லலாம் லைவ் ஸ்ட்ரீமிங் கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேஸாக போயிட்டுருக்கு. ட்விட்ச், அமேசான் இவங்கெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிராஃப்டனும் ஏதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் கேம்ஸ்க்கு வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த கம்பெனியில் வந்து இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் ஆப்பில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க வீடியோ ஷேரிங்காக. ஸோ இது வரைக்கும் வீடியோ ஷேரிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபுல் வீடியோ தான் ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து இந்த ஃபீச்சருக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டெக் நியூஸே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து நான் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே வந்து ஹெட்டிங்ஸோட வந்து சாப்டர்ஸ் அப்படின்னு தான் நாங்கள் யூடியூப்பில் சொல்லுவோம். ஸோ எந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த சாப்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சைடில் எல்லா சாப்டர்ஸுமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். எந்த சாப்டர் வேணுமோ அதை ஹைலைட் பண்ணோன்னா உங்களுக்கு ஷேர் பட்டன் வரும். நீங்கள் சோஷியல் மீடியா ஐக்கன்ஸ் எல்லாம் பாப்பப் ஆகும். வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ எதில் வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த அப்டேட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ ரோல் அவுட் ஆகுது. யூகேயில் 7 வயசு பையன் வந்து ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா வந்து இன்ஆப் பர்ச்சேசஸ் பண்ணி வந்து அவங்க அப்பா கார் விற்று தான் அந்த பில்ஸை செட்டில் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. இந்த இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 1 hour டைம்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இந்த பையன் வந்து கேம் விளையாடும் போது அவனுக்கே தெரியாமல் இன்ஆப் பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கான். இந்த பர்ச்சேசஸ் வந்து கண்டினியூஸாக அவங்க அப்பாவுக்கு வந்து இமெயில்ஸ் வர வர இது ஸ்கேம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பையன் தான் பண்ணுறான்னு தெரியாமல். ஏன்னா 7 வயசு பையன் விளையாடும் போது வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது ஸ்கேம் அப்படின்னு நினச்சி வந்து என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1300 பவுண்ட், அதாவது இந்தியன் மணி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.25 லட்சத்துக்கு அங்கே டிரான்சாக்ஷனே நடந்திருக்கு. ஆப்பிளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு பையன் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அகைன் அந்த பையன் விளையாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான கேம் தான் அவன் விளையாடிருக்கான். ஸோ 4 இயர்ஸ் கேமில் வந்து எப்படி இன்ஆப் பர்ச்சேசஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த அப்பா வந்து ஃபைட் பண்ணதுனால வந்து ஆப்பிள் வந்து கொஞ்சம் பணத்தை குறைச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க அப்பா வந்து கார் வித்து தான் பேலன்ஸ் பணத்தை வந்து பே பண்ணதா தெரியுது. இருந்தாலுமே 4 வயசுக்கு மேலே விளையாடுற ஒரு கேமில் வந்து எப்படி 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வந்து இன்ஆப் பர்ச்சேசஸ் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆப்பிள் மேலே அவர் இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் தீர்ப்பு எப்படி வருதுன்னு. லிங்க்டின் ஆப்பில் மறுபடியும் ஒரு டேட்டா பிரீச். 2 மாதம் முன்னாடி தான் 500 மில்லியன் யூசர்ஸ் உடைய டேட்டா பிரீச் ஆச்சு. இப்போ 750 மில்லியன் யூசர்ஸ் உடைய டேட்டா. ஸோ இந்த டேட்டா பிரீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே அப்படிங்கும்போது இவங்களே வந்து சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் ஒருவேளை லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம்லேருந்து ஏஜ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ், மற்ற அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அகெயின் இது வந்து 2022 2021 இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டீட்டெயில் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது ஓப்பனாக சேலில் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கலாம் லிங்க்டின் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு. அடுத்த அப்டேட் ஏர்டெல் யூசர்ஸ்க்காக. ஏர்டெல் அவங்களுடைய சில போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ஸ்க்கும் கிடையாது. ப்ரைஸ் ஹைக்கும் பண்ணி கூடவே வந்து பெனிஃபிட்ஸும் இவங்க தர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் டேட்டா தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்சமயம் ஒரே ஒரு டேட்டா பிளான் மட்டும் இங்கே ரிவீலாக இருக்குது. 249 டேட்டா பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹50 அதிகப்படுத்தி 299க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 249 இருக்கும்போது 10 GB டேட்டா இருந்தது. இப்போ 299 ஆகும்போது உங்களுக்கு 30 GB டேட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஹைக்கும் பண்ணி அடிஷ்னல் டேட்டா ஆஃபர்ஸும் வந்து நிறைய பிளான்ஸ்க்கு
ப்ரைஸ்க்கு இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் ஹைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கூகுள் மெசேஜ் ஆப்பில் 2 புது ஃபீச்சர் வர போகிறதா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் ஃபீச்சர். ஸோ இந்த சார்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெசேஜஸை வந்து 3ஆக இவங்க பிரிப்பாங்க. பர்சனல் மெசேஜ், டிரான்சாக்ஷன் மெசேஜ், ஓடிபி மெசேஜ். ஸோ தட் நமக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி 3, அதாவது மெயிலெல்லாம் இருக்கிற மாதிரி 3 டைப்பாக பிரிப்பாங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெலிஷன். ஸோ இந்த ஆட்டோ டெலிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜஸ் டெலிட் ஆகுது. எல்லா மெசேஜும் கிடையாது, வெறும் ஓடிபி மெசேஜ் மட்டும் 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஏன்னா ஓடிபி அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் மட்டும் கிடையாது, ஒரு லாகின் பண்ணணும், நிறைய ஓடிபி வர்றதுனால அன்னெசரியாக கிளட்டர் ஆக வேண்டாம். இந்த ஆட்டோ டெலிட் ஃபீச்சர் கூடிய விரைவில் 2 ஃபீச்சர்ஸுமே வந்து கூகுள் மெசேஜ் ஆப்பில் வரப்போகுது. ஓப்போடைய ரெனோ 6 சீரிஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதோட கம்மிங் சூன் டீசர் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் பொதுவாக வந்து ரெனோ சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வேரியண்ட்லேருந்து இந்தியன் வேரியண்ட்டில் உங்களுக்கு அவுட்லுக் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து மாற்றி தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து அதே மாதிரி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா ஓப்போவுடைய ரெனோ 6 ப்ரோ உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 1200லையும், ஓப்போவுடைய ரெனோ 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் ஒரே சிப்செட்டோட இந்த வாட்டி கொண்டு வராங்களா அப்படின்னு. சாம்சங் உடைய எஃப் சீரீஸில் இன்னொரு மிட்ரேஞ்ச் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது சாம்சங் கேலக்ஸி F22 இந்த பேரில் கொண்டு வரலாம். அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு M42 இல்லைனா M32 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். கேமரா மாடியூல், நாச் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரியை அவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி கூகுள் ப்ளே கன்சோல்லையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோட லான்ச் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்பிளுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் iPhone 12 சீரிஸ் வந்து லான்ச் ஆகி ஜஸ்ட் 7 மாதத்தில் 100 மில்லியன் யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கதா வந்து கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iPhone 11 விட ரொம்பவே குவிக்காக இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. iPhone 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயரில் தான் 100 மில்லியன் யூனிட்ஸ் வந்து டச் பண்ணிச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் 7 மந்த்ஸில் வந்து 100 மில்லியன் மார்க்கை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iPhone 6க்கு அப்புறம் iPhone 12 தான் வந்து இவ்வளோ குவிக்காக அதிகமான சேல் ஆயிருக்கதா தெரியுது. ஷாமி மறுபடியும் ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா மாடியூல் தான் வித்தியாசம். ஸோ இங்கே ரிவீல் ஆயிருக்க பேட்டன்ட் பார்த்தோன்னா அண்டர் டிஸ்பிளே தானோ அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. இங்கே கேமரா சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பெசில்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின் பெசில்ஸாக தான் இருக்குது. பட் இந்த தின் பெசில்ஸ்குள்ளே இவங்க ஃப்ரண்ட் கேமரா சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டன்ட்டோட ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் வியூ டிஸ்பிளேவோட வரலாம். அகைன் ஒரு இன்னோவேட்டிவ் டிசைன் தான். பார்க்கலாம் எது கேட கொண்டு வராங்க. ஹானருடைய X20ல லைட்டர் வெர்ஷன் X20 SE அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ஒரு 5G சிப்செட்டில் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல், நாச், ட்ரிபிள் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,700க்கு வந்து சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து சைனாலே 20,000 அப்படிங்கும்போது குளோபல் இதை விட அதிகமாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஹானர் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ரியல்மி GT உடைய மாஸ்டர் எடிஷன் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. அகைன் மாஸ்டர் எடிஷன் அப்படின்னு சொன்னாலும் இது ஸ்னாப் டிராகன் 888க்கு சக்ஸஸர் கிடையாது. இது ஸ்னாப் டிராகன் 870 இந்த சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலைக்குள்ளே சைனாவில் லான்ச் ஆகிடலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED பேனல், இது 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சலோட 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி தான் வந்து ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் சைனாவில் லான்ச் ஆகுது. பார்க்கலாம் எவ்வளோ அக்ரெசிவாக இவங்க ப்ரைஸிங் பண்ணுறாங்க. ரெட்மி உடைய Note 10 Pro 5G ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரேம். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ, ரியல்மி எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வர்ச்சுவல் ரேம் இந்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அடுத்து ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா ரெட்மி Note 10 Proவில் வந்து இந்த வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து வந்து ரெட்மி Note 10 Pro 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் Poco X3 GT இந்த பேரில் தான் வரப்போகுது. ஸோ இந்தியாவில் வரும்போது வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ரெட்மியுடைய மற்ற Note 10 சீரீஸ்லையும் இந்த ஃபீச்சர் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் இந்தியாவில் எப்போ கொடுக்குறாங்கன்னு.
அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தல கூகுள் மெசேஜ் ஆப்பில் வரப்போகிற ஃபீச்சரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த மெசேஜஸ் டெலீட் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technical chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 200 மெகா பிக்சல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அஜய். கங்க்ராச்சுலேஷன் அஜய். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.